மீனம் ராசி அன்பர்களே, உங்களுடைய வாழ்க்கையில பெயரில்லாத தியாகங்கள், பறிப்போன அங்கீகாரங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இதுவரைக்கும் நிச்சயமாக நடந்திருக்குங்க. நீங்கள் யாருக்கும் தெரியாமல் பல நன்மைகளை செய்து வாழ்க்கையில நீங்க பல பேருடைய வாழ்க்கையை எத்தனையோ விதங்கள்ல காப்பாற்றி கொடுத்துருப்பீங்க. ஆனா அந்த நன்மைகளுக்கான புகழை வேறு யாரோ தட்டிட்டு போயிருப்பாங்க. அது மிக பெரிய அளவில் உங்களுடைய மனதை காயப்படுத்தி கொண்டே தாங்க இருக்கும். இந்த விதமான அனுபவங்களும் உங்களுடைய மனதிற்குள் நிச்சயமாக இருக்கவும் செய்யுங்க. முக்கியமா இரண்டு நன்மைகள் உங்களுக்குன்னு ஏற்பட ஆரம்பிக்கும். ஒன்று, ஒருவரின் வாழ்வாதார கேள்விக்குறியாக இருந்த போது யாருக்கும் தெரியாமல் ஒரு வேலையை அல்லது வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்து இன்று அவர்களை ஒரு உயரத்தில் அமர வைத்திருப்பீங்க. அதுவே உங்களுடைய வாழ்க்கையில கேள்விக்குறியாக இப்போது மாறியிருக்கும். அந்த ஒரு மனிதர் உங்களை யார் என்று இப்பொழுது கேட்கும் பொழுது மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாகவும் அது உங்களுக்குள்ள மாறவும் ஆரம்பித்திருக்கும். இரண்டாவது, ஒரு விபத்திலோ அல்லது அவசர தேவையிலோ உங்களுடைய கையில் இருந்ததை யோசிக்காமல் கொடுத்து ஒரு உயிரையும் நீங்க காப்பாற்றியும் கொடுத்திருப்பீங்க. இன்றும் அந்த ஒரு உயிர் வாழ்வதற்கு நீங்கள் தான் காரணம் என்பது அவர்களுக்கு கூட தெரியாது. ஆனா அது உங்களுக்கு தான் தெரியும். ஆனா அந்த உதவிக்கு பின்னால் இருப்பது நீங்களாக இருக்க மாட்டீங்க. ஆனா உதவி செய்தது என்னமோ நீங்கள் தான். இருந்தாலும் அந்த உதவிக்கு பின்னாலே வேறு ஒரு மனிதர்கள், பேர் தெரியாத ஒரு நபரானது இருப்பார். ஆனா அந்த ஒரு காரியத்தையும் நீங்கள் தான் செய்திருப்பீர்கள். அதற்கும் பெயரானது உங்களுக்கு கிடைக்காமலே போயிருக்கும். அடுத்ததா, கடுகளவு தவறும் மலையளவு துரோகமும் உங்களுடைய வாழ்க்கையில இதுவரைக்கும் நடந்திருக்கும். மீனம் ராசிக்காரங்க பொதுவாகவே தவறு செய்ய அஞ்சக்கூடிய ஒரு நபர்களாக இருப்பீங்க. ஏதாவது பிரச்சனைகள் ஆய்விடுமோ, தவறுகள் நம்மீது வந்துவிடுமோ என்று உங்களுக்குள்ள எப்பொழுதுமே இந்த மனப்பான்மையானது இருந்து கொண்டே இருக்கும். அதனால தவறு என்பதை நீங்கள் செய்ய எப்பொழுதுமே யோசிப்பீங்க. ஆனா விதிவசத்தால் நீங்கள் செய்த ஒரு மிகப்பெரிய ஒரு பிழையை, ஒரு சிறிய பிழைகள் தான் இருந்தாலும் அந்த ஒரு பிழையை உங்களை சுற்றி இருந்தவர்கள் ஒரு பூதாகரமான குற்றமாக சித்தரிச்சிருப்பாங்க. ஆனா அது பெரிய பிழைகளாக இருக்காது. மற்றவங்க வாழ்க்கையில செய்வதை விட நீங்க செய்தது என்னமோ சிறியதாகத்தான் இருக்கும். ஆனா உங்க சுத்தி இருக்கக்கூடிய நபர்கள், உங்க வீட்டை சுற்றி இருக்கக்கூடிய மனிதர்கள் எல்லாரும் சேர்ந்து உங்களை குற்றவாளி போல வழி நடத்தியிருப்பாங்க. நீங்க செய்த 1000 நன்மைகளை மறந்திருப்பாங்க இந்த ஒரு நேரத்தில். அதையெல்லாம் மறந்துவிட்டு இந்த ஒரே ஒரு சிறிய தவறை ஆயுதமாக மாற்றி உங்களை அவமானப்படுத்திய அந்த துரோகங்கள் இருக்கல்லவா, அந்த துரோகங்கள் உங்களை மனிதர்களிடமிருந்து ஒரு பாதுகாப்பான இடைவெளியில் இருக்க வைத்தது என்பதை நீங்கள் போக போக அறிந்து கொள்ளவா ஆரம்பிப்பீங்க. இது உங்களுடைய தவறு கிடையாதுங்க, அவர்களுடைய கீழ்த்தனமான ஒரு குணம் என்பது உங்களுக்கு ஆரம்பத்தில் தெரியாது. போக போகத்தான் அதை நீங்கள் தெரிந்து கொள்ளவும் ஆரம்பிப்பீங்க. இதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்து இது எல்லாமே உங்களுக்குள்ள ஒரு பெரிய ஒரு பிரச்சனையாகவும் மாறியிருக்கும். அதே போல கோட்டை விட்ட சொந்த வாழ்க்கையும் ஆயுதமான ஒரு காயமாகவும் உங்களுக்குள்ள நிச்சயமா இருந்து கொண்டே தாங்க இருக்கும். தன்னை எரித்து ஒளி கொடுக்கும் மெழுகுவர்த்தியை போல மற்றவங்களுடைய வாழ்க்கையை சரி செய்வதிலேயே உங்களுடைய ஆயுளானது கழிந்திருக்கும். ஆனா உங்களுக்கு தான் நீங்க காயத்தை கொடுப்பீங்க. உங்க கூட இருக்கக்கூடிய நபர்களையும், உங்களுக்கு மிகவும் தெரிந்த நபர்களையும் நீங்கள் எப்போதுமே நல்லா பார்த்து கொள்வீங்க. இது உங்களுடைய குணமாகத்தான் இருக்கும். அதனால உங்களுக்கு எவ்வளவு கஷ்டங்கள் வந்தாலும் சரி, மற்றவங்களுடைய வாழ்க்கையை சரி செய்யணும் அப்படிங்கிற ஒரு லட்சியத்தோடு நீங்க வாழ்ந்து கொண்டும் இருந்திருப்பீங்க. ஒரு வீட்டின் சுவர்களை சீரமைக்கும் போது தன் காலில் குத்திய முல்லை கவனிக்காதவனைப் போல மற்றவங்களின் திருமண வாழ்வையும் பொருளாதாரத்தையும் சீர் செய்து கொடுத்த போது உங்களுடைய ஆரோக்கியத்தையும், உங்களுடைய சேமிப்பையும், உங்களுடைய சொந்த கனவுகளையும் கவனிக்க நீங்க மறந்திருப்பீங்க. உங்களுடைய வாழ்க்கையில் இன்னும் திருமணமாகவில்லை, இன்னும் எதையுமே நீங்க சாதிக்கவில்லை, வீடு கூட சொந்த வீடுகள் கிடையாது. எல்லாத்தையும் நீங்க மறந்து மற்றவங்களுக்காக காசு பணத்தை அள்ளி கொடுப்பீங்க. மற்றவங்க வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு நினைப்பீங்க. அது எல்லாமே சரிதாங்க. ஆனா முதல்ல நமக்குன்னு நம்ம சேர்த்து வைக்கணும். நமக்குன்னு சேர்த்து வைத்தது போகத்தான் மற்றவங்களுக்கு நம்ம தியாகங்கள் செய்ய வேண்டும் என்பதை முதல்ல நீங்க புரிந்து கொள்ள வேண்டும். அதை புரிந்து கொண்டாத்தாங்க வாழ்க்கையில உங்களால முன்னேற முடியும். எனக்கென்று நான் இதை செய்தேன் என்று நீங்கள் இன்று நினைத்து பார்க்கும் அந்த வெறுமை உங்களுடைய ஆழ் மனதில் ஒரு தீராத காயத்தை உங்களுக்குள்ள ஏற்படுத்தி கொடுத்திருக்கும். ஆனா அது எதுவுமே உங்களுக்கு ஆரம்பத்துல தெரியாது. எல்லாமே உங்களுடைய வாழ்க்கையில போக போகத்தாங்க உங்களுக்குன்னு புரியவும் ஆரம்பிக்கும். ஆனா உங்களுடைய வாழ்க்கையில இனிமே வரக்கூடிய நாட்கள்ல எல்லாத்தையும் நீங்க புரிந்து அதன்படியும் நடந்து கொள்வீங்க. எல்லாமே உங்களுக்குள்ள தெரியவோ ஆரம்பிக்கும். ஆனா இதுதான் உங்களுடைய வாழ்க்கையில இதுவரைக்கும் நடந்திருக்கும். இதுவரைக்கும் நான் கூறியது உங்களுடைய வாழ்க்கையில நடந்ததா இல்லையா என்பதை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். இனிமே வரக்கூடிய நாட்கள்ல உங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் என்பதை நீங்கள் நிச்சயமா புரிந்து கொள்ளவும் வேண்டும். மறக்காம நம்முடைய சேனலையும் சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வந்து கொண்டே தாங்க இருக்கும். வரக்கூடிய இந்த ஒரு தேதிக்கு பிறகு உங்களுடைய ராசிநாதன் குருவின் சஞ்சார மாற்றத்தினால் ஒரு மிகப்பெரிய ஒரு மாயாஜாலம் நிகழப் போகிறது.
இதுவரை ஒரு முடிவை எடுக்க நீங்கள் பல நாட்கள் யோசித்திருப்பீங்க. அப்படி யோசித்தே பல வாய்ப்புகளை கோட்டையும் நீங்க விட்டிருந்திருப்பீங்க. ஆனா இனிமே வரக்கூடிய காலங்கள் எல்லாமே உங்களுடைய வாழ்க்கையில மாற ஆரம்பிக்கும். இனி நீங்கள் யோசிக்காம எடுக்கக்கூடிய முடிவுகள் உங்களுக்கு பெரும் ஒரு வெற்றியை தரக்கூடிய ஒரு விசித்திரமான ஒரு காலமாகவும் இருக்கும். வாழ்க்கை எப்படி வாழ வேண்டும், எந்த அளவுக்கு வாழ்க்கையில முன்னேற வேண்டும் என்பதை இனிமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நீங்க புரிந்து கொள்ளவும் தெரிந்து கொள்ளவும் ஆரம்பிப்பீங்க. இனிமே உங்களுடைய வாழ்க்கையில நீங்க ஒரு தொழிலை மாற்றவோ அல்லது ஒரு புதிய முதலீடு செய்யவோ நீண்ட காலங்கள் பயந்து நீங்க தயங்கி இருந்திருப்பீங்க. ஆனா இனிமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள எல்லாமே கிடைத்து வாழ்க்கையில நல்ல ஒரு நிலைமைக்கும் நீங்க போயிருந்திருப்பீங்க. இனிமே வரக்கூடிய காலத்தில் உங்களுடைய உள்மனம் செய் என்று சொன்ன அடுத்த நொடி நீங்கள் எடுக்கக்கூடிய அந்த துணிச்சலான முடிவு நீங்கள் இதுவரை இழந்த அத்தனையும் ஒரே நாளில் மீட்டுக் கொடுக்கும். ஆனா எல்லா விதமான விஷயங்களிலுமே நீங்கள் உடனடியான சில விஷயங்களையும் உங்களுடைய மனதில் தோன்றியதையும் நீங்கள் செய்யக்கூடாது. யோசிக்க வேண்டும். ஒரு நிமிடங்களாவது யோசித்து சில முடிவுகளை நீங்கள் எடுத்து பாருங்கள். அது உங்களுடைய வாழ்க்கையில நன்மைகளாக நிச்சயமாக மாறிவிடுங்க. மௌனத்தை கரைக்கக்கூடிய ஒரு மனிதர் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வருவார். மீனம் ராசிக்காரங்களை, நீங்க எப்போதுமே மற்றவங்களுடைய கஷ்டங்களை கேட்பீங்க. ஆனா உங்களுடைய கஷ்டத்தை யாரிடமும் நீங்க சொல்ல மாட்டீங்க. மனதிற்குள்ள மட்டுமே தாங்க நீங்க வைத்து வாழ்வீங்க. ஆனா இனி உங்களுடைய வாழ்க்கையில ஒரு புதிய நபர் உங்களை தேடி வருவார். அந்த ஒரு நபர் வருவார். அவர் உங்களைப் போலவே ஆழமான குணம் கொண்ட ஒரு மனிதராக உங்களுடைய வாழ்க்கையில இருக்கவும் செய்வார். அவரிடம் முதலாக நீங்கள் உங்களுடைய மனதை திறந்து பேசவும் ஆரம்பிப்பீங்க. அவர் உங்களுடைய பேச்சை கேட்பது மட்டும் கிடையாது, உங்களுடைய வாழ்க்கையை அடுத்த கட்டத்திற்கு உயர்த்த தேவையான பொருளாதார மற்றும் மனம் ரீதியான உதவிகளையும் உங்களுக்குன்னு செய்து கொடுப்பார். அவர் உங்களுடைய வாழ்க்கையில ஒரு மறைமுக ஒரு ஆசீர்வாதத்தையும் உங்களுக்குள்ள கொடுப்பார். அதை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள். உங்களுடைய வாழ்க்கை நிச்சயமா மாறவும் செய்யுங்க. நிலையான மாற்றம் உங்களுடைய வாழ்க்கையில நல்ல ஒரு முன்னேற்றத்தை தேடி கொடுக்கும். இனி உங்களுடைய வாழ்க்கையில நிகழப்போகக்கூடிய மாற்றங்கள் காற்றில் கரைந்து போகாதுங்க. அது பாறையில் செதுக்கிய ஓவியம் போல நிலையானதாக உங்களுக்குள்ள மாறவும் ஆரம்பிக்கும். உங்களுடைய வாழ்க்கையில நிதி சுதந்திரம் என்பது உங்களுக்குன்னு கிடைக்க ஆரம்பிக்கும். இதுவரைக்கும் நீங்க சந்தித்த பொருளாதார தட்டுப்பாடுகள் அனைத்துமே உங்களுடைய வாழ்க்கையை விட்டு நீங்கவும் ஆரம்பிக்கும். ஒரு நிரந்தரமான மற்றும் கௌரவமான வருமான ஊற்று உங்களுக்குள்ள திறந்து உங்களுடைய வாழ்க்கையில நல்ல ஒரு பாடத்தையும் நல்ல விஷயங்களையும் உங்களுக்குள்ள நிச்சயமா தேடியும் கொடுக்குங்க. கௌரவ மீட்பு உங்களுக்குள்ள மீண்டும் கிடைக்கும். உங்களை அலட்சியப்படுத்தியவர்கள் இப்போது உங்களுடைய தயவுக்காக காத்திருக்கக்கூடிய ஒரு ஆச்சரியமான நிலையானது உருவாகும். ஒன்று, உங்களுடைய வேலையில நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைத்திருக்கும். உங்களுடைய நிலைமையானது மாறியிருக்கும். அதனால உங்களை அலட்சியப்படுத்தி பேசியவர்கள் அனைவருமே உங்களிடம் இந்த ஒரு நேரத்துல வந்து தயவுக்காக அவங்க காத்திருக்கக்கூடிய நேரங்கள் அவங்களுடைய வாழ்க்கையில நிச்சயமாக உருவாகும். மூணாவதா, சொந்த இல்ல கனவு. நீங்கள் நீண்ட நாட்களாக இயங்கிய ஒரு சொந்த வீடு அல்லது சொந்த நிலம் வாங்க வேண்டும் என்று நினைத்தது இந்த ஒரு நேரத்தில் உங்களுக்கு கைகூட ஆரம்பிக்கும். இந்த ஒரு நேரத்தில் நீங்கள் பணத்தை சேமித்து வைத்திருந்தால் அதற்கான முயற்சிகளை நீங்கள் இந்த ஒரு நாளில் எடுத்து பாருங்க. அதுவும் உங்களுடைய வாழ்க்கையில நல்ல ஒரு பலன்களை நிச்சயமா உங்களுக்குள்ள தேடியும் கொடுக்கும். அடுத்து, உறவுகளுக்குள்ள ஒரு தெளிவும் பிறக்கும். யார் நலம் விரும்பி யாருடைய துரோகி என்பது தெளிவாக தெரிந்துவிடும். இதனால் உங்களுடைய மனப்பாரங்கள் அனைத்துமே குறைந்து வாழ்க்கையில நல்ல ஒரு மாற்றங்கள் உங்களுக்குள்ள நிச்சயமா கிடைக்கவும் ஆரம்பிக்கும். உங்களுடைய திறமைக்கான ஒரு அங்கீகாரங்கள் இந்த ஒரு நாளில் உங்களுக்கு கிடைத்துவிடும். உங்களுடைய கலைத்திறனோ அல்லது உங்களுடைய உழைப்போ இப்போது உலகால் அங்கீகரிக்கப்பட்டு அதற்கான உயரிய விருதுகளோ அல்லது பாராட்டுகளோ உங்களை தேடி வந்துவிடும். உங்களுடைய வாழ்க்கையில எது வேண்டும் எது வேண்டாம் என்பதையும் இந்த ஒரு நாள்ல நீங்க புரிந்து கொள்ளவும் ஆரம்பிப்பீங்க. எனவே மீனம் ராசிக்காரங்களை, உங்களுடைய ராசியின் குணம் தியாகம். ஆனால் தியாகம் செய்தவர்கள் ஒருபோதும் தோற்றதாக சரித்திரமானது இடத்தில் கிடையாது. ஆனால் இந்த ஒரு தேதிக்கு பிறகு பிரபஞ்சம் உங்களுக்கு பதில் சொல்ல தொடங்க ஆரம்பிக்கும். உங்களுடைய கண்ணீர் துளைகள் ஒவ்வொன்றும் இனி வைரங்களாக மாறிவிடும். உங்களுடைய மௌனமான உழைப்பிற்கு இனி மகத்தான அங்கீகாரங்கள் கிடைக்கும். உங்களுடைய வாழ்க்கையில் எல்லாமே இனிமேல் கிடைத்தது போல சில விஷயங்கள் உங்களுக்குன்னு தோன்ற ஆரம்பிக்கும். அது தோன்றி உங்களுடைய மனதில் ஆயிரக்கணக்கான நன்மைகளையும் உங்களுக்குள்ள தேடி கொடுக்கும். இதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில ஆரம்பத்தில் எதுவுமே கிடைக்காது. போக போகத்தான் வரக்கூடிய இந்த நாட்கள் வந்த பிறகு நிச்சயமாக கிடைக்கும். நடக்கிறதா இல்லையா என்பதை கவனமாக பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். மறக்காம நம்முடைய சேனலையும் சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம். இதைவிடும் உங்களுடைய கலைத்திறனோ அல்லது உங்களுடைய உழைப்போ இப்போது உலகால் அங்கீகரிக்கப்பட்டு அதற்கான உயரிய விருதுகளோ அல்லது பாராட்டுகளோ உங்களை தேடி வந்துவிடும். உங்களுடைய வாழ்க்கையில எது வேண்டும் எது வேண்டாம் என்பதையும் இந்த ஒரு நாள்ல நீங்க புரிந்து கொள்ளவும் ஆரம்பிப்பீங்க. எனவே மீனம் ராசிக்காரங்களை, உங்களுடைய ராசியின் குணம் தியாகம். ஆனால் தியாகம் செய்தவர்கள் ஒருபோதும் தோற்றதாக சரித்திரமானது இடத்தில் கிடையாது. ஆனால் இந்த ஒரு தேதிக்கு பிறகு பிரபஞ்சம் உங்களுக்கு பதில் சொல்ல தொடங்க ஆரம்பிக்கும். உங்களுடைய கண்ணீர் துளைகள் ஒவ்வொன்றும் இனி வைரங்களாக மாறிவிடும். உங்களுடைய மௌனமான உழைப்பிற்கு இனி மகத்தான அங்கீகாரங்கள் கிடைக்கும். உங்களுடைய வாழ்க்கையில் எல்லாமே இனிமேல் கிடைத்தது போல சில விஷயங்கள் உங்களுக்குன்னு தோன்ற ஆரம்பிக்கும். அது தோன்றி உங்களுடைய மனதில் ஆயிரக்கணக்கான